ரவீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஓமாம் சித்தர் ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய வில்வமரத்துக்கு வந்து பக்தர்கள் வந்து நீரூற்றி வழிபாடு செய்கிறாங்க. ஆம்பூர் ரவீஸ்வரர் ஆலயத்தில் பக்தர்கள் வந்து தீபமேற்றி வழிபாடு செய்யக்கூடிய அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். இந்த இடத்துல பாருங்கள், பக்தர்கள் வந்து அந்த 30 படிக்கட்டுகளை வந்து மேலே ஏறி செல்றதை வந்து பார்க்குறோம். எவர் ஒருவர் இந்த 30 படிக்கட்டுகள் வழியாக மேலே ஏறி சென்று திருத்தியமலையில் அருள்பாலிக்கக்கூடிய ஏக புஷ்ப பிரியநாதரை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க தலையெழுத்தே வந்து திருத்தி அமைக்கப்படும். கோசாலையில் வந்து எப்படி வந்தது அப்படின்னா, கோசாபம் உள்ளவா அங்கே கோயிலுக்கு வந்து பசுவும் கன்றும் தானம் கொடுப்பா. 2016 கும்பாபிஷேகத்தில் இருந்தே பசுமாடுகளை கோசாலை வச்சு பராமரிச்சு தென் கேதார்நாத் தின்னகோணம் தலத்தை தரிசனம் செய்த பிறகு யாத்திரையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் சென்று ஒரு குழுவாக ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டோம். இது ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலின் புதிய உதயமாக உருவாகியுள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக 14/12/2025 ஆன்மீக யாத்திரை வெற்றிகரமாக நிறைவெடுத்தது. திருவாசியில் இருக்கக்கூடிய விபூதி தூண்களை பக்தர்கள் வந்து வலம் வந்து வழிபாடு செய்யக்கூடிய காட்சியை வந்து பார்க்குறோம். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, வாத்தலையில் இருக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரரை வந்து பக்தர்கள் வந்து வழிபாடு செய்யக்கூடிய காட்சியை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். யாத்திரை வந்து வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்தது. 9 ஆலயங்களை வந்து பக்தர்கள் வந்து அன்றைய தினம் வந்து தரிசனம் செய்தார்கள். தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது இழந்த அனைத்தும் திரும்ப கிடைக்கும். சனி தோஷமாக வந்து நம்ம விட்டு நீங்கும். பாதாளத்தில் சனி பகவான் அருள் பாலிக்கிறது இந்த தளத்தில் ஒரு தனி சிறப்பு. மேலும் இந்த தளத்தில் சனீஸ்வர பகவானுக்கு நேர் எதிரில் நரசிம்மர் காணப்படுறதுனால பவ்யமான கோலத்தில் வந்து இந்த தளத்தில் வந்து சனீஸ்வர பகவான் வந்து அருள் பாலிப்பார். அதனால் எத்தகைய சனி தோஷங்கள் இருந்தாலும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த சனி தோஷங்கள்லாம் நீங்கும். மேலும் வந்து அதெல்லாம் பாதாளத்தில் விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் இந்த பாதாள ஈஸ்வரர் ஆலயத்தை தங்கள் வாழ்நாளில் ஒரு முறை தரிசனம் செய்யும் பொழுது அவர்கள் வாழ்க்கையை வந்து ஒரு முன்னேற்றமான பாதை நோக்கி செல்லும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அடுத்ததாக ஆம்பூர் ரவீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஓமாம் சித்தர் ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய வில்வமரத்துக்கு வந்து பக்தர்கள் வந்து நீரூற்றி வழிபாடு செய்கிறாங்க. ஆம்பூர் ரவீஸ்வரர் ஆலயத்தில் பக்தர்கள் வந்து தீபமேற்றி வழிபாடு செய்யக்கூடிய அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து உமாமகேஸ்வரர் அருள் பாலிக்கிறாரு, ரவீஸ்வரர் அருள் பாலிக்கிறாரு. யாத்திரையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் மிகவும் ஆவலாக சாமியை தரிசனம் செய்யக்கூடிய அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். மேலும் இந்த தளத்தில் வந்து உமாமகேஸ்வரருக்கு நேர் எதிரில் வந்து சூரிய பகவான் அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. அதுக்கு அடுத்ததாக இரட்டை வாகன பைரவர் இருக்கக்கூடிய சன்னதியை வந்து பக்தர்கள் வந்து தரிசனம் செய்யக்கூடிய அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். அதுக்கு அடுத்ததாக திருத்தியமலையில் அருள் பாலிக்கக்கூடிய ஏக புஷ்ப பிரியநாதர் ஆலயத்தில் பக்தர்கள் வந்து தரிசனம் செய்யக்கூடிய காட்சியை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். நமது தலையெழுத்தையே திருத்தி அமைக்கக்கூடிய தலமாக இந்த திருத்தியமலை தலம் வந்து காணப்படுது. விருட்ச சாஸ்திரப்படி இந்த மாதிரி வந்து தலைவிருட்சத்துக்கு வந்து நீர் ஊற்றி நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும். அதனால தான் வந்து ஓமாம் சித்தர் ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய வில்வமரத்துக்கு வந்து யாத்திரையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் நீரூற்றி வழிபாடு செய்தாங்க. நமது ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய ஜாதக தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக ஆம்பூரில் அருள் பாலிக்கக்கூடிய ரவீஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது. அதே மாதிரி திருத்தியமலை தலத்துக்கு வந்து செல்லணும் அப்படின்னா 30 படிக்கட்டுகள் வந்து மேலே ஏறி தான் செல்லணும். பாருங்கள், பக்தர்கள் வந்து அந்த 30 படிக்கட்டுகளை வந்து மேலே ஏறி செல்றதை வந்து பார்க்கணும். எவர் ஒருவர் இந்த 30 படிக்கட்டுகள் வழியாக மேலே ஏறி சென்று திருத்தியமலையில் அருள் பாலிக்கக்கூடிய ஏக புஷ்ப பிரியநாதரை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க தலையெழுத்தே வந்து திருத்தி அமைக்கப்படும். கோசாலை ஒன்று வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20-25 மாடு இருக்கு. அந்த மாடு வந்து நான் வந்து பராமரிச்சுட்டு இருக்கேன். நான் ஒருத்தரோட உபயத்தில் தான் அந்த கோசாலையை நான் பராமரிச்சுட்டு இருக்கேன். இந்த கோசாலைக்கு பக்தர்களாக நீங்கள் ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறதான் இப்போ நான் உங்களை நிறுத்தி வச்சுருக்கேன். கோசாலைங்கிறது பிள்ளையார் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் மதிலுக்கு அந்த பக்கம் 86 அடி நீளம் போட்டு 2 பக்கம் மாடு கட்டுறேன். கோசாலையில் வந்து எப்படி வந்தது அப்படின்னா, கோசாபம் உள்ளவா அங்கே கோயிலுக்கு வந்து
பசுவும் கன்றும் தானம் கொடுப்பான். 2016 கும்பாபிஷேகத்தில் இருந்தே பசுமாடுகளை கோசாலை வச்சு பராமரிச்சு எனக்கு அந்த கோசாலைக்கு ஏதாவது ஒரு உபகாரம் இங்கே வந்திருக்கிற அனைத்து ஆன்மீக பெருமக்கள்கிட்டையும் நான் வந்து கேட்டுக்கிறேன். நான் ஏன்னா ஒரு நபரால் செய்ய முடியாத ஒரு விஷயம். இதுக்கு ஏதாவது தொண்டு நிறுவனங்கள் இருந்து இதுக்கு உதவி பெறணும்னா எனக்கு கௌரியமாக இருக்கும். அதெல்லாம் எதுவும் இல்லை. பக்தர்கள் கொடுக்குற சன்மானத்தில் ஆண்டவன் பசுமாடு கொடுக்குற பால் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ வந்து வண்டி நடந்துட்டுருக்கு. நான் சொந்தமாக செலவு பண்ணுறேன். ஒரு கிராமத்தில் இருக்கிற சிவாச்சாரால் இதெல்லாம் முடியுங்கிறது நீங்கள் நினச்சி பாருங்கள். எப்படின்னு உங்களோட அர்ப்பணிப்பு, உங்களோட ஒத்துழைப்பு, நீங்கள் பண்ணுற சப்போர்ட் இத்தனையும் இருந்ததுன்னா மனசார அந்த கோமாதாவை நல்லா செய்யலாம். இறங்க முடியுமா? அப்படி இங்கேருந்து பார்த்துக்கிறீங்களா? நான் வருவேன். தென் கேதார்நாத் தின்னகோணம் தலத்தை தரிசனம் செய்த பிறகு யாத்திரையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் சென்று ஒரு குழுவாக ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டோம். இதன் பிறகு திருத்தலையூர் சென்று அங்கு அருள் பாலிக்கக்கூடிய சப்தரிஷீஸ்வரர் மற்றும் ஐஸ்வர்ய மகாலட்சுமி அன்னையை வந்து தரிசனம் செய்து நமது யாத்திரை வந்து இனிமையாக நிறைவேறிந்தது. தொடையூர் தலத்திலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்தர்கள் வந்து தங்களோட மூட்டு வலி நீங்கிறதுக்காக இந்த விசேஷ தைலங்களை எல்லாம் வந்து பெற்று சென்றாங்க. இறைவன் கிருபையால் வந்து இந்த யாத்திரை வந்து நல்லபடியாக நிறைவேறிந்தது. வருகின்ற 25/1/2026 ரத சப்தமியை முன்னிட்டு சப்தமி திதியில் சப்த மாதர்கள் வழிபாடு செய்த 7 சிவாலயங்களை எவர் ஒருவர் தரிசனம் செய்கிறாங்களோ அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கி சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்களோட வாக்கா காணப்படுது. அதனால ரத சப்தமி அன்னைக்கு உலகின் சூரியமேடாக இருக்கக்கூடிய ஒரே தலமான சூரியமேடு தலத்தை தரிசனம் செய்த பிறகு சப்த மாதர்கள் வழிபாடு செய்த 7 சிவாலயங்களை வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். இந்த சப்தமங்கை தல யாத்திரையில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 7994347966 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு இந்த யாத்திரைக்கான தங்களது இருக்கையை வந்து பதிவு செய்து இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளலாம். மிகவும் சக்தி வாய்ந்த தொன்மையான இந்த 7 சிவாலயங்களை வந்து நாம் வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். சப்தமி திதியில் இந்த 7 சிவாலயங்களையும் தரிசனம் செய்கிறது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்களோட கூற்றாக காணப்படுது. ரத சப்தமி தினத்தில் உலகின் ஒரே சூரியமேடு என்று அழைக்கக்கூடிய சூரியமேடு தலத்தில் நமது கைகளை பதித்து சூரிய நாராயணனை வழிபாடு செய்யும் பொழுது பலன்கள் கோடி மடங்காக கிடைக்கும் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்றாக காணப்படுது. இந்த யாத்திரையில் வந்து அனைவரும் பங்கு கொண்டு எல்லாம் வல்ல இறைவனோட அருளை பெறுமாறு கேட்டுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையது. அருளாளா அருணாச்சலா. நன்றி. ஓம்.